சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பாடல்கள் மூலம் தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்ட முக்கிய கவிஞர் கண்ணதாசன். சாதாரணமாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள், கஷ்டங்கள், மகிழ்ச்சி என அத்தனை உணர்ச்சிகளையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய கண்ணதாசன் இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர் உள்ளிட்ட பல திறமைகளை உள்ளடக்கியிருந்தார். அதேபோல் மனித வாழ்க்கையின் அத்தனை உணர்ச்சிகளையும் பாடலாக வெளிப்படுத்தியுள்ள கண்ணதாசனின் வரிகள் விரக்தியில் உள்ள அனைவருக்கும் ஆறுதலாகவும், மகிழ்ச்சியில் உள்ள பலருக்கும் மேலும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் உள்ளது. அதேபோல் கிளாசிக் சினிமாவை எடுத்துக்கொண்டால் கண்ணதாசனின் பாடல்கள் தனி இடம் பிடித்திருக்கும் என்ற நிலை இன்றளவும் உள்ளது. அனைவருக்கும் ஆறுதலாகவும், மகிழ்ச்சியில் உள்ள பலருக்கும் மேலும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் உள்ளது என்பது அனைவராலும் ஏற்றுப்படக்கூடிய உண்மை. பாடல், கட்டுரை, கதை, திரைக்கதை, படம் இயக்குவது, தயாரிப்பாளர் என பன்முறை திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் பலரின் சோகங்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் என்று சொல்லலாம். அப்படி மனித உணர்வுகளை வைத்து பாடல்கள் எழுதிய கண்ணதாசன், நான் அடுத்த ஜென்மத்தில் இந்த நடிகைக்கு சகோதரனாக பிறக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அந்த நடிகை வேறு யாருமில்லை, நடிகை டி.ஆர். ராஜகுமாரி. தஞ்சை மாவட்டத்தில் 1922ஆம் ஆண்டு பிறந்த இவர் தனது 13ஆம் வயதில் 1935ஆம் ஆண்டு கார்வான் இ காயத் என்ற இந்தி படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். அதன் பிறகு 1939ஆம் ஆண்டு வெளியான குமரகுலோதுங்கன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ள டி.ஆர். ராஜகுமாரி கடைசியாக 1963ஆம் ஆண்டு வெளியான எம்.ஜி.ஆரின் பெரிய இடத்து பெண் என்ற படத்தில் நடித்திருந்தார். இதுவே அவர் தமிழில் நடித்த கடைசி படமாகும். இந்த படத்தை டி.ஆர். ராஜகுமாரியின் சகோதரர் டி.ஆர். ராமண்ணா இயக்கியிருந்தார். 1948ஆம் ஆண்டு வெளியான சந்திரலேகா படத்தின் மூலம் இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு நடிகையாக மாறிய டி.ஆர். ராஜகுமாரி எம்.ஜி.ஆர்., சிவாஜி ஆகிய இருவருடன் மிகுந்த நட்புடன் பழகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கண்ணதாசன் கூட்டணியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். கண்ணதாசன் வரிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.